அண்ணன் புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்லிமெண்ட்ல என்னதான் நடக்குதுன்னு தெரியல. கடந்த 10 ஆண்டுகளாக இதுவரைக்கும் நாம பார்க்காது ஒரே அமளி துமளி. பிரதமர் மோடி அவர்கள் குறுக்கிட்டு பதில் சொல்றாரு, அமித்ஷா பதில் சொல்றாரு, ராஜ்நாத் சிங் பதில் சொல்றாரு. இவரு ராகுல் காந்தி விடுற மாதிரி இல்ல. நீட் குறித்து பேசுறாரு, விவசாயிகள் சட்டம் குறித்து பேசுறாரு, அக்னிவீர் அந்த இது குறித்து ராணுவ வீரர்கள் குறித்து பேசுறாரு, எல்லா மக்கள் பிரச்சனை பத்தியும் பேசிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குது பார்லிமெண்ட்ல? ஏதோ ஒரு படத்தை காட்டி பேசுறாரு. ஓம் பிர்லா இருந்துட்டு நாடாளுமன்ற மாண்பை மதிக்க வேண்டும்னு சொல்லி ராகுல் காந்தி மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்ப நாடாளுமன்றமாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷமா எதிர்கட்சி தலைவரே கிடையாது. அதை மறந்துடக்கூடாது. எதிர்கட்சி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர் கிடையாது. எதிர்கட்சி தலைவர் இல்லைன்றதுனால மோடியே வர்றது கிடையாது. எதுலயும் கேள்விக்கு பதில் எதுன்னு சொல்றது கிடையாது. அவங்க விருப்பப்படி அவங்க இஷ்டத்துக்கும் ஏதேதோ பேசுறது செய்யறது. எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்து பேசுறவங்கள அந்த பேச்சுக்களையும் முக்கியத்துவமா எடுத்துக்காம எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 10 ஆண்டுகளை அனுபவிச்சுட்டவங்க ஜனநாயக முறைப்படி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக எதிர்கட்சி தலைவராக, அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக, நம்முடைய மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளராகவும் மக்களோடு கலந்து பழகக்கூடிய உணர்வாளராகவும் இருக்கக்கூடிய ராகுல் அவர்கள் எழுந்து பேசுகிறார். அவர் ஒன்றும் ஃபார்மாலிட்டி பேசுறவர் இல்லை, சும்மா ஸ்டைலுக்கு பேசுறவர்லாம் கிடையாது. இயல்பாக மிக தெளிவாக அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இவர்களுக்கு தான் இருக்கு. அதுல ஒண்ணு கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எடுத்து வச்ச பிரச்சனைகள், அவரு நீட்டு பத்தி சொல்றாரு. நீட்டை சொல்லும் போது ஒண்ணு கவனிக்கணும். இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த நாட்டுல நடக்குது. 24 லட்சம் மாணவர்கள் எழுதுனாங்க. 25-30 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க அந்த எக்ஸாமால. இவ்வளவு பிரச்சனை. இப்ப இந்தியா முழுவதும் போராட்டம். டெல்லியிலேயே ஸ்டூடெண்ட் போராட்டம், டெல்லியிலேயே எல்லாம் நடக்குது. ஆனால் பிரசிடென்ட் ஸ்பீச்ல, அவர்களுடைய உரையில், குடியரசுத் தலைவர் உரையில் நீட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? 7 ஆண்டுல 70 முறை லீக் ஆயிருக்கு, கேள்வித்தாள் லீக் ஆயிருக்குன்னு சொல்றாரு. 7 ஆண்டுகளில் 70 முறை லீக் ஆச்சுன்னாரு ராகுல் பேசும்பொழுது. அப்படி சொல்லும் பொழுதுதான் இந்த முக்கியமான விஷயம் இதை எப்படிங்க குடியரசுத் தலைவருடைய பேச்சுல விட்டீங்க அப்படின்றது ஒண்ணு கேட்டார். அதற்கு பிறகு திரும்பி கூட இவர்கள் பார்க்காத மணிப்பூர் பிரச்சனையே பேசுறாரு. மணிப்பூர் பிரச்சனையை ராகுல் மட்டும் பேசுறாருன்னு இல்ல, ராகுலுக்கு அடுத்து தொடர்ந்து பேசிய வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரசினுடைய பெண் எம்பி அவர்கள், மகுதா அவர்கள், அவங்களும் பேசுறாங்க. எல்லாமே அங்க பேசும் பொழுது ஒரே கேள்விதான் கேட்டாங்க. ஏன் மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கஷ்டம்? பெண்கள் எல்லாம் மிக கொடூரமாக மானபங்கம் படுத்திருக்காங்க. இந்தியா முழுவதும் பார்த்ததுல, உலகமே பார்த்து ஒரே காரி துப்பிச்சு, இவ்வளவு மோசமான ஒரு துறையை எப்படி மோடி வச்சுட்டு இருக்காரு? காவல்துறை எங்க, இவங்கெல்லாம் எங்க, என்ன ஆச்சு? ஏன்னா அந்த மாநிலத்துல பிஜேபி ஆட்சி. இவ்வளவும் வந்துகிட்டு இருக்க அந்த மணிப்பூரை ஏன் மோடியும் அமித்ஷாவும் போய் பார்க்கல? ஏன் எட்டு கூட பார்க்கல? என்னன்னு கூட கேட்காம ஏன் மறைஞ்சுக்கிறீங்க? அப்ப அதுக்கு என்ன காரணம்? இவைகளை அவங்க கேட்கும் பொழுது அதற்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது ஒண்ணு. 2வது விவசாயிகளுடைய பிரச்சனை. 3வது விவசாயிகளுடைய பிரச்சனையை கேட்கும் பொழுது மிக தெளிவாக 1 வருடம் போராட்டம். அந்த 1 வருட போராட்டத்திலும் கண்டுகொள்ளாத பாரதிய ஜனதா விவசாயிகளை பிறகு நாங்க செஞ்சு தரோம், நாங்க அதை ரத்து பண்றோம் என்றெல்லாம் சொல்லிட்டு இன்னும் இதுவரையில் அன்று விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல? இதையும் ராகுல் கேட்கிறார்.
ராகுலனுடைய ஒவ்வொரு கேள்வியும் அலற வைக்குது, மிரள வைக்குது. மோடி மூஞ்ச பாத்தீங்கன்னா, மோடிய அந்த பேச்சு நடக்கும்போது ஒரு சின்ன முகபாவ சிரிப்பு கூட கிடையாது. அப்படியே நொந்து நூலாகி போய் அப்படியே வெந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்காரு. அவரால எதுவுமே எடுத்து ஒண்ணும் பதில் சொல்ல முடியல. அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கல. நாம இஷ்டத்துக்கு இருக்கலாம், இந்தியாவுல எதை வேணாலும் நம்ம செய்யலாம் என்ற RSS மனப்பான்மை. அவர்தான் அவதாரம் ஆச்சே. அவதாரம் இல்ல அவரு. அதான் அதையும் தான் சொல்லிட்டாரு. அவளே இதை பேசிக்கிட்டே வந்தவரு இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் சொல்லல, தன்னையே கடவுள் அவதாரமாக சொல்லிக் கொண்டார். இதோ உட்கார்ந்துருக்காரு கடவுள் அவதாரம். அதையும் கேட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. கடவுள் அவதாரம் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கடவுள் அவதாரம் என்று சொன்னவர்கள் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம், என்ன நியாயம் அப்படின்றத கேட்டுட்டு கடவுள் அவதாரத்தையும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை அழகா சொன்னார். அதை வழக்கம் போல பிஜேபி டைவர்ட் பண்ணி பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நிர்மலா சீதாராமன் அது எஞ்சி அந்த அம்மா கத்துது. வேற ஒண்ணும் கிடையாது. அழகா ராகுல் சொல்றார், இந்துக்கள் என்றால் வன்முறை செய்பவர்கள் அல்ல, வெறுப்பை வளர்ப்பவர்கள் அல்ல. இந்து மதம் அகிம்சையை போதிக்குது. அவருக்கு தெரிஞ்ச வகையில அவருடைய கருத்து இந்து மதம் அகிம்சையை சொல்லி தருகிறது. இந்து மதம் இருப்பவர்கள் தன்னை இந்து என்று சொல்லிக் கொள்பவர்கள் தான் வெறுப்பை வன்முறையை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அத மோடி எல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாரும் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நல்லா தெரியுது ராகுல் மிக தெளிவாக பேசிக்கிட்டு போறாரே என்னடா ஆயிடுன்னு. அதுக்கு இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் எழுது, இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று ராகுல் சொல்லுகிறார், எப்படி திசை திருப்பது, இதெல்லாம் எடுபடவே எடுபடாது. அதுவும் வடநாட்டுல அயோத்தியில அதையும் சொல்லிட்டாரு ராகுல். அயோத்தி நீங்க பண்ண வேலை, அன்னைக்கு ராமர் கோயில் திறக்கிறதுல அமித்ஷாவும் மோடியும் தான் இருந்தாங்களே தவிர அந்த மக்கள் இல்ல. அந்த மக்களை பற்றியோ ஒன்றுமே அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை எதையும் பின்பற்றல. உங்களுக்கு அந்த தொகுதியே இல்லாமல் போச்சு, அதனாலதான் அப்படின்றதையும் தெளிவாக எடுத்து ஏழை மக்களை ராமர் கோயில் ஏழை மக்களை கூப்பிடவும் இல்ல, அங்கு பக்தர்களா இந்துக்கள் என்று இவர்கள் சொன்னவர்களும் யாரும் இல்ல. இந்து மக்களே இல்லாமல் கொஞ்சம் பேர் இவங்களுக்கு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டு செஞ்சீங்க, அதுக்கு உங்களுக்கு பதிலடி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அதை போலத்தான் அக்னி வீர். இது ரொம்ப முக்கியமானது. அக்னி வீர் என்பது ராணுவம். ராணுவத்தில் பணியாற்றி விட்டு வருகின்றவர்களை நீங்க விசாரிச்சு பார்த்தா தெரியும், எந்த நாட்டிலும் இப்படி நடக்காது. இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டியது மிலிட்டரி. மிலிட்டரிக்கு இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனை பாதுகாப்புக்காகத்தான் இந்த குடிமகனுடைய வரியெல்லாம் பல வரிகள் அங்க அனுப்புவோம். ஒரு மாநிலத்திலும் ஒரு வேலையிலும் நம்ம மிலிட்டரி நமக்கு தேவை ராணுவம். சைனா பாடுறா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் பாடுறாக இருந்தாலும் சரி, மியான்மராக இருந்தாலும் சரி, பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இருக்கும். இந்த பக்கம் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சீனாவின் நண்பனாக இருக்கிற இலங்கையாக இருந்தாலும் சரி, நாம ராணுவம் தான் நம்மளை பாதுகாக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 60,000 போஸ்ட் வேக்கன்ட் காலி, 60,000 ராணுவ வீரர்கள் ரிட்டையர்ட் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. புதுசா எடுக்கவே இல்லை ஆட்களை. புதுசா ஆட்களை எடுத்து பயிற்சி கொடுத்து அவர்களை சரியான வீரர்களாக்கி ராணுவத்துல அந்த எல்லை பகுதிக்கு அனுப்புறது இதுவரைக்கும் இந்தியாவுல 70 வருடங்கள் 72 வருஷம் நடந்தது. ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்க, அதுல ஒரு பிராடு, அதுல ஒரு மோசடித்தனம். என்னன்னா அக்னி பாத்திரம், அக்னி வீர்னா என்னன்னா 4 வருஷத்துக்கா. இது என்னது டெம்பரவரியா, இது என்ன போஸ்ட் ஒன்னும் புரியல. 4 வருஷத்துக்கு எடுப்பானா, ஒரு மாசத்துக்கு 20,000 25,000 உங்களுக்கு சம்பளமா. அந்த 4 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த ராணுவ வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு பயிற்சி தந்து விடுவானா. 4 வருஷம் பிறகு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுவாங்க. அவங்க எங்க போவான், என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், எதுக்குமான விளக்கங்கள் கிடையாது. ஏன் 4 வருஷத்துக்கு எடுக்கணும்? ஒரு நாட்டினுடைய முக்கிய இறையாண்மையே முக்கியமே ராணுவம் தான், மிலிட்டரி தான். அந்த மிலிட்டரியில ஏன் போய் விளையாடுற, என்ன ஆச்சு உனக்கு? இதை கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன் ஆட்களை எடுக்கல? ஏன் இப்படி 4 வருஷத்துல திருத்திட்டா என்ன ஆகும்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் போயிட்டு இருக்க போறாங்க.
நாளைக்கு இந்த மிகப்பெரிய அளவில் இருக்கிற சீனா, பாகிஸ்தான் பயிற்சி உள்ள ராணுவத்தோட வந்தா இந்த 4 வருடத்துக்கு மட்டும் போறவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? எப்படி எல்லையோர காவல் படையில இவர்கள் இருக்க முடியும்? அத நம்முடைய இன்றைய ராணுவ வீரர்கள் வருத்தத்தோடு சொல்றாங்க. ஆபத்தான நிலைமையில இருக்கு. இது அநியாயம், இது ரொம்ப மோசம், நாளைக்கு எதுவுமே செய்ய முடியாம போயிடும், வீணாக போகுது நாடு அப்படின்னு ராணுவ வீரர்களே வேதனையோடு சொல்கிறார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு இப்படி அனுப்பிட்டு, ஆனா இதுல ஒரு சதித்திட்டத்தை மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் கலந்து செஞ்சிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, கசியுது. என்ன தகவல் தெரியுங்களா? நீட் பேப்பர் கசிகிற மாதிரி தான் இதெல்லாம் நிறைய வெளியே வர்ற மாதிரி. என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, 4 வருஷம் கழிச்சு அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. எக்ஸர்வீஸ் பண்ணணும். ஆயிரக்கணக்கான பேர் வந்தா அவர்களை RSS ஒரு உறுப்பினராக மாற்றி அவங்களுக்கு மாச சம்பளம் மாதிரி கொடுத்து ஒரு படை போல வச்சுக்க போறாங்க. இது எங்க போய் சேரும்னா, இதெல்லாம் என்ன பிளான்னா, அவன் என்னைய பிளான் இருக்குன்னு நினைக்காதீங்க. 20, 25 வருஷம் கூட நினைச்சு போடுவான். நாம உயிரோட இருக்குமோ இல்லையோ, ஆனால் இதெல்லாம் இப்படி செய்யணும்னு இன்னைக்கு பிளான் பண்றானுங்க இவனுக்கு. அப்போ ஒரு 20 வருஷத்துல பெரிய ராணுவ சக்தியாக RSS ஆக்குறது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, மசூதியை அட்டாக் பண்ணுவாங்க, எல்லா இடத்திலும் போய் துப்பாக்கி தூக்கிட்டு போய் பாதுகாப்பு தருவாங்க. ஒன்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்திற்கு வந்த உடனே அக்னிவீர் திட்டத்துல எடுக்கிறாங்களா, RSS ஆட்களை தான் எடுக்கிறாங்களா? அது எடுக்க மாட்டான். அதுல எல்லாரையும் கலந்து எடுப்பான். கலந்து எடுத்துட்டு அவர்கள் வெளியில வரும்போது அவர்களை சம்பளம் எங்க போவாங்க? அவங்களுக்கு எக்ஸர்வீஸ்மெண்ட் ஆகிட்ட பிறகு எங்க வாழ முடியும்? அவர்களுக்கு முழுமையான வாழ்க்கையை இங்க கொடுப்பான். இங்க கொடுத்தா RSS சம்பளத்தை கொடுத்து இங்க ராணுவத்துல பயிற்சி எடுத்துட்டு வந்து இங்க சேரணும். பயிற்சி கொடுத்துட்டு இங்க வந்து இப்படி செய்யறாங்க. அதைத்தான் நாம வந்து குறிப்பிட விரும்புகிறோம். இதெல்லாம் ராகுல் வந்து கேட்கல. அதெல்லாம் அவனுங்க வந்து எதை வேண்டாலும் சொல்லணும். அவனுங்க எதை வேண்டும் என்றாலும் சொல்லணும். 10,000 கோடி ராமர் கோயில் கட்டுறதா சொல்லி பல 1000 கோடியை திருடியவர்கள், கோயிலையும் சரியா கட்டாம எடுத்துக்கிட்டு போனவனுங்க. இவர்களுடைய பிளான், இவர்களுடைய திட்டம், இவனுங்களுக்கு இருக்கிறது முழுக்கும் பணம், காசு. இதெல்லாம் தான் பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேசுனா அதுக்கு உரிய பதில்கள் வந்தாகணும். எப்பவும் நரேந்திர மோடி நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பதில் சொல்ல போறாராம். பதில் சொல்ல போறாரா இல்ல ஒரேடியா போயிட்டு யாரையாவது விட்டு சொல்ல போறாரான்னு நாளைக்குதான் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வகையிலுமே இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு இப்படிதான் போயிடுச்சு. அதனாலதான் எல்லா இடங்களிலும் இவர்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையுமே கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது பார்லிமெண்ட்ல பேசுறது போது எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து கேட்கும் போது ஏன் வந்து அதை வந்து திசை மாற்றுவதற்கு, திருப்புவதற்கு வேலை செய்யறீங்க? இந்து மதத்தை அவர் பேசிட்டாரு அப்படின்னு பொய் பேசிக்கிட்டு தெரியுறாங்க. அதெல்லாம் எடுபடாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தன்னை கடவுள் அவதாரம் என்று சொன்னவர் தான் கையை தலையில வச்சுக்கிட்டு கவலையோட உட்கார்ந்து இருக்காரு. ஏற்றி சொன்னாரு, மோடி 2 தடவை ஏற்றி உட்கார்ந்தாரு. யாரும் பதில் சொல்ல. இப்ப 10 வருஷமா வந்துட்டு எதிர்கட்சியே இல்ல, இப்பதான் எதிர்கட்சி வந்திருக்கு, அதனால எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க. ஒருவேளை எதிர்கட்சி வந்ததுனாலதான் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்ற மாண்ப இவங்க வந்து குலைக்கிறாங்களா? எதிர்கட்சிகள் வந்ததுனால பார்லிமெண்ட் ஒழுங்கா நடக்குது. அப்படி ஒழுங்கா நடக்கிறத பார்லிமெண்டினுடைய கௌரவத்தை குலைப்பதாக 2 பேர் குலைக்குதுங்க. இதுங்க குலைக்கிறதுக்குள்ள அந்த குலைக்கிறதுக்கு எதுக்காக சொல்றோம்னா, அழகா அதையும் ராகுல் சொன்னார் பாருங்க. யாராக இருந்தாலும் சரி, ஸ்பீக்கர், சபாநாயகர் என்றவர் இந்த மாபெரும் அவையினுடைய தலைவர். தலைவராக இருப்பவர் யாரிடமும் புரியக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை, சுயமரியாதை தேவை ஒரு ஸ்பீக்கருக்கு. அது என்ன, மோடியை பார்த்தோம்னா அப்படியே குனிஞ்சு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கை கொடுக்கிறாரு. இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் விடுங்க.
நிமிர்ந்து நில்லுங்க, இந்தியாவின் மானத்தை காப்பாற்றுங்கள்னு ராகுல் அடிக்கிறார். அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உடனே பதிலுன்ற பேர்ல அஹ், தமிழ் இம்சன்னு இருக்காங்கல்ல இங்க, அந்த ஆமா அந்த ஆமா ஆமா இம்சைகிட்ட போய் கேட்டு இம்சை உடனே நீட் வந்து அது காங்கிரஸ் ஆட்சியில வந்தது. தமிழ் இம்சைக்கு அவ்வளவுதான் தெரியுமா? அதுல என்ன தெரியுமில்ல, நீட்டு கொண்டு வருவதற்கான நிலைப்பாடுகளை அதிகாரிகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த உடனே அரசாங்கம் என்ன பண்ணி தருமா, எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்குகள், எந்த மாநிலம் இந்த இது தேவையில்லை என்று சொல்லுகிறதோ அந்த மாநிலத்திற்கு நீட்டு கிடையாதுன்னதோ அந்த அரசாங்கம் தான். அத முதல்ல தமிழிசை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு வந்து எக்ஸப்ஷன்லாம் நீட்லாம் கிடையாது. அந்த விதிவிலக்க கொடுத்த, நீ ஏன் விதிவிலக்கு எடுத்த? நீ ஏன் இல்ல விதிவிலக்கு அவங்க எடுத்த? ஆட்சி காலத்துல முறைகேடு நடக்கலீங்களே. அதுக்கு பதில் சொல்லணும். விதிவிலக்கை எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு ஒண்ணும் பதில் சொல்லாம அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி நீட்டை இவங்க தான் கொண்டு வந்தாங்க, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸ்பீக்கர் எங்களுக்கு தெரியாதா? ஸ்பீக்கர் மன்மோகன் சிங் காலத்தில் மன்மோகன் சிங் எப்படி இருந்தாரு? அவர் வந்து கௌரவமா கண்ணியமா இருந்தார். அவர் பொம்மை மாதிரி இருந்தாருன்னா வாய பேச விடலங்கிறாங்க. அவரை மன்மோகன் சிங்க வாய பேச விடாம அவர் பேச விடல, அது விடல, இது விடலன்றது சும்மா இதுங்க ஏதாவது பேசலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் எக்கனாமிஸ்ட் ப்ரொஃபஸர், மிகப்பெரிய அறிவு இருக்கு, பெரிய பேரறிவாளராக இருந்தார், பொருளியல் அறிஞராகவும் இருந்தார். அவர் எப்படி எதை எப்படி செய்யணுன்றதுல அவர் மிக தெளிவாக போயிட்டு இருக்கார். ஒரு ப்ரொஃபஸரா போயிறார். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி அவர் போய்கிட்டு இருக்கிறார். மற்றவர்கள் அரசியல் ரீதியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு போய் உடனே சோனியாவை பார்த்து அப்படியே குடிஞ்சிட்டாரு, அப்படியே கையை கட்டிக்கிட்டு போனாரு அப்படின்னு தமிழ் சொல்லுது. அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க விருப்பத்துக்கு நீங்க எது வேணா பேசிக்கிட்ட கற்பனையில, அந்த மாதிரிலாம் கிடையாது. யாருடைய மரியாதையும் யாரும் என்றைக்கு குறைக்கல. சும்மா குறைக்காதத நீங்க வந்து குறைக்கிறது ஏன்? அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு குறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் தப்பு. மரியாதை தேவைன்னு ராகுல் சொன்னதை முதல்ல செஞ்சு கொடுங்க. வேற என்ன பண்ணணும்? சரிங்கண்ணா, நல்லதுங்கண்ணா. நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கண்ணா. வணக்கம்.